ஆர்த்தி, அங்க பாருங்க, பசங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு கண்ணை திறந்து பாருங்க. ஆர்த்தி, நீங்க என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. வாங்க பசங்களா, அந்த ரைடுக்கு போலாம். வாங்க ஆர்த்தி. ஓகே ஆர்த்தி, நம்ம குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம். அந்த ரைடுக்கு போலாம். அந்த ரைடுக்கா? ம். இல்லங்க, இல்ல, நான் நிச்சயமா அந்த ரைடுக்கு வர மாட்டேன். நான் போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். அப்படின்னா நீங்க பயப்படுறீங்க? பயமா? பாத்தீங்களா, உங்க அம்மா பயப்படுறாங்க. நான் ஒண்ணும் பயப்படல. இப்ப எனக்கு நல்ல மூட் இல்ல, அதான் நான் வரலன்னு சொல்றேன். நான் ஒண்ணும் பயப்படலையே. போய் அம்மாவுக்கு ரைட் போறதுன்னா ரொம்ப பயம். நாங்க டெல்லியில இருக்கும்போது கூட அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நிச்சயம் வருவாங்க. உண்மையாவா? உண்மையாதான். நான் அந்த ரைட்ல எல்லாம் உட்கார மாட்டேன். எனக்கு அது ரொம்ப ஃபாஸ்டா போகுது. அது ரொம்ப டேஞ்சரஸான ரைட்ல. நான் அதுல இருந்து கீழே விழுந்தா என்னோட எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆர்த்தி, இதுல பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இது வெறும் பிரமதான். உங்களோட நினைப்பு தான் இந்த மாதிரி. சரி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ரைட் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நாம அந்த ரைட்ல போகும்போது ஒருவேளை அந்த சீட் பெல்ட் பிஞ்சிருச்சு இல்ல அறுந்து போச்சுன்னா? ஆர்த்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. வாங்க போலாம். வாங்க வாங்க. எனக்கு நான் சொல்றது கேளுங்க. வாங்க போலாம். ஒண்ணும் ஆகாது. என்னங்க, திரும்பி போயிடலாமா? ஒன்னாகாது ஆர்த்தி, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இது எப்படி லாக் ஆகும்? திறந்துக்காது இல்லையா? கண்டிப்பா திறக்காது ஆர்த்தி, நீங்க அமைதியா இருங்க. என்னோட கையும் மாட்டிக்கிச்சு. ஒரு மன்வா தூ தோ बावरा है तू ही जाने तू क्या सोचता है तू ही जाने तू क्या सोचता है बावरे क्यों दिखाए सपने तू सोते जागते जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद मूंद कैसे मैं चलूं देख ना सकूं अनजाने रास्ते जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा धीमे बोले कोई एक तारा धीमे बोले कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो
பயமா இல்லையா? இல்லையே, எனக்கு பயமாலாம் இல்ல. அதுல நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் உங்க உங்க அப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு எப்படி பயம் இருக்கும்? சரி, அருண் எங்க? ஆ, அருண் அங்க தண்ணி குடிக்க போனோம். அருண், 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 நீயா? நீங்க எப்படி? உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? எனக்கு உங்களை தெரியவே தெரியாதே. உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உன்னையும் உன் அம்மாவையும் தெரியும். உங்க ரெண்டு பேரையும் நல்லாவே தெரியும். என்னன்னா ஆர்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் நான் உனக்கு சுனிதா ஆண்டி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்த்தி உன்னுடைய போட்டோவை அனுப்பி வச்சா. என்னுடைய அருண் எவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டான்னு பாக்க சொன்னான். வணக்கம் ஆண்டி. அருண், வணக்கம்ப்பா. சரி, உன் அம்மா எங்க? எங்க அம்மா எங்க அப்பா கூட இருக்காங்க. அப்பா கூடவா? அப்படின்னா ஆர்த்தியும் பிரசாந்தும் சேர்ந்துட்டாங்களா? தேங்க் காட். நான் இப்ப போய் உன் அம்மாவையும் அப்பாவையும் என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன அவங்க முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அம்மா பாத்ரூம் போகணும். ஐயோ, எனக்கும் தான். எங்க வாஷ்ரூம்? ஆர்த்தி, ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா இருக்கும். ஓகே ஓகே, நான் இவங்க ரெண்டு பேரையும் வாஷ்ரூம் ஓகே ஓகே கூட்டிட்டு போயிட்டு வரேன். வாங்க. ஓகே அருண், அப்புறம் பிரசாந்த் எப்படி இருக்கான்? யார் அந்த பிரசாந்த்? உன்னுடைய அப்பா. வேற யாரு? அப்படியா? அவரா? அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ மாயாஜாலம் ஆன மாதிரி இருக்கு. முதல்ல பிரசாந்த் அவன் குழந்தை முகத்தை பார்க்கவே மாட்டேன்னா, ஆனா இப்போ இவ்ளோ அன்பா இருக்கானா? ஆண்டி, எனக்கு தண்ணி குடிக்கணும். சரி வா. ஹாய் பிரசாந்த். அப்பா, சுனிதா, நீயா? நீ இங்க எங்க? இங்க பாரு, உன் பையன் யாரோ தெரியாதால அப்பான்னு கூப்பிடுறான். என்ன முட்டாளாக்குறான். இவரு இவர் என்னோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் குமார். என்னங்க, இவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் சுனிதா. ஹலோ, அருண் என்னோட பையன் தான். எனக்கும் ஆர்த்திக்கும் ரெண்டாவது கல்யாணம் ஆயிருக்கு. ஆர்த்தி, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அது சரி, இன்னைக்கே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா என்ன? எல்லாத்தையும் நாம பொறுமையா பேசலாமே. நான் குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த எக்ஸல் வேர்ல்டுக்கு வந்திருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள எல்லா ரைடும் போகணும் இல்லையா? எல்லா ரைட்ஸ்க்கும் போலன்னா அப்புறம் குழந்தைங்க அப்செட் ஆயிடுவாங்க. நான் பொறுமையா உங்ககிட்ட அப்புறமா பேசுறேனே. உங்களுக்கு இப்போ ரைட்ஸ் போகணும்ல? ஆமாம்மா, நாங்க ரைட்ல போகணும். வாங்க குழந்தைங்களா ஆர்த்தி, போலாம். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நான் எங்க அவசரப்படுறேன்? அது குழந்தைங்க ஆசைப்படுறாங்க. ரைட்ஸ் போகணும்னு அவங்க தானே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு பாக்குறேன். எனக்கு எந்த அவசரமும் இல்ல. நான் இவளை அப்புறமா கூட பாத்துக்குவேன். இவ என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட். நீ உன்னோட உடம்பு பாத்துக்கோ, சரியா? வாங்க.
கொஞ்சம் நில்லு. உன் நம்பரையாவது கொடுத்துட்டு போ. உன்கிட்ட நான் நிறைய பேசணும். பழைய ஞாபகங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா என்ன? நம்பர் உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்கே, நானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அப்படி இல்லைன்னா மெசேஜாவது கொடுக்குறேன். அப்ப நம்ம ரிலாக்ஸ்டா பேசலாம். இப்ப எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்புறமா பொறுமையா நிறைய பேசலாம். ஓகே? ஒரு நிமிஷம் ஆர்த்தி. நம்பரை கொடுக்க எவ்வளவு நேரம் எடுப்பது? ஒண்ணு பண்ணுங்க, இது இது என்னோட கார்டு, நீங்க வச்சுக்கோங்க. நீங்க எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கண்டிப்பா வரணும். போலாங்க. வாங்க ஆர்த்தி. பாய். வாங்க. ஆர்த்தி, ஆர்த்தி, ஒருவேளை நீ சொல்றத பார்த்தா அந்த சுனிதா ராஜேஷ் கிட்ட உனக்கும் பிரசாந்துக்கும் டைவர்ஸ் ஆன விஷயத்த சொல்லிருப்பா போல இருக்கே. நீ குழந்தைங்களோட இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கும்போது அந்த சுனிதா வந்து எல்லா விஷயத்தையும் ராஜேஷ் கிட்ட சொல்லியிருந்தானா, ராஜேஷ் அப்பவே உன் மேல கோவப்பட்டிருப்பாரு, எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. அந்த நேரத்துல அவரோட மூடு நல்லா தானே இருந்துச்சு. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. குழந்தைங்க கூட சந்தோஷமா தான் இருந்தாரு. அந்த 2 நாட்குள்ள என்ன நடந்துச்சுன்னு புரியல. அது இருக்கட்டும், அந்த 2 நாள்ல சுனிதா உனக்கு ஃபோன் பண்ணால, இல்ல நீ அவள்கிட்ட பேசுனியா? சுனிதா, ஹாய் ஆர்த்தி. சாரி, நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. அப்படி என்ன உனக்கு முக்கியமான விஷயம்? எனக்கு 15 தடவைக்கு மேல கால் பண்ணிருக்க. ஏன் ஞாபகமாவே இருக்கியா? ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நீ சொல்ல. நீ எக்ஸல் வேர்ல்ட்ல அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ராஜேஷ் கிட்ட ஏதாவது பேசுனியா என்ன? இல்லையே. என்ன விஷயம்? அது ஏன் ஆர்த்தி அப்படி கேக்குற? கூட ஹலோ சுனிதா, நான் சோபா ஆண்டி பேசுறேம்மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. இங்க பாருமா, விஷயம் என்னன்னா ராஜேஷுக்கும் அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஆர்த்திக்கு டைவர்ஸ் ஆன விஷயம் தெரியாது. அவங்க எல்லாரும் ஆர்த்தி விதவைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சுனிதா, ஆர்த்தி மும்பைல இருந்து வந்ததுல இருந்து ராஜேஷ் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ராஜேஷ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ நினைக்கிறோம். ஆனா ஆர்த்திக்கு மும்பைல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர் ஏன் இவன் மேல கோவமா இருக்காருன்னு தெரியல. இங்க பாரு சுனிதா, நீ வேற ராஜேஷ் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது ஆண்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜேஷ் அந்த மெசேஜ கேட்டுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். மெசேஜா? என்ன மெசேஜ் அது? ஆண்டி, நான் அன்னைக்கு ஆர்த்தியை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஆர்த்தி 2வது கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆர்த்தி பிரசாந்த எவ்வளவு லவ் பண்ணானு. அப்புறம் பிரசாந்த அவ்வளவு விரும்பினவ. அவன் உயிரோட இருக்கும்போது வேற ஒருத்தரோட கையால எப்படி குங்குமத்தை நெத்தியில வச்சுக்கிட்டான். அத நினைச்சு எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதான் நான் அவகிட்ட கூட அன்னைக்கு சரியாவே பேசல. அப்புறம் நான் என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி பேசும்போது அவர்தான் எனக்கு சொல்லி புரிய வச்சாரு. ஆர்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னாரு. பிரசாந்த் தான் எல்லா தப்பும் பண்ணிருக்கான்னு எனக்கு அப்புறம் புரிய வந்துச்சு. அவன் ஆர்த்தியை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட உறவை வச்சுக்கிட்டான். ஆனா ஆர்த்தி 2வது கல்யாணம் பண்ணி 2 வீட்டையும் ஒண்ணாக்கி இருக்கா. தன்னோட பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவை கொடுத்திருக்கா. அப்புறம் அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு தாய் பாசத்தை கொடுக்கறா. ஆனா நான் இதை ரியலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா தான் நான் ஆர்த்தி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் மனசுல தைரியமே வரல. நான் அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பேன்? நான் அவகிட்ட என்னன்னு பேசுவேன்? அப்புறம் என்னால ஒரு நாள் பொறுத்துக்கவே முடியல. அப்பதான் நான் ஆர்த்தியோட பீச் ஹவுஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அப்போ வீட்ல யாருமே இல்லன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் பேசினதெல்லாம் கால் ஆன்சரிங் மிஷின்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஐம் சாரி ஆர்த்தி, நான் ரொம்ப வெக்கப்படுறேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட சரியாவே பேச முடியல. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, நீ 2வது கல்யாணம் பண்ணி சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்க. அந்த பிரசாந்த நான் தான் உன்னை சந்திக்க வச்சேன்.
ஆனா இன்னைக்கு அவன் மேல என்னோட மனசுல வெறுப்பு தான் இருக்கு. இன்னொரு பொண்ணுக்காக அவன் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டான். நீயே பாரு ஆர்த்தி, பிரசாந்த் எங்க வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவனால நிம்மதியா இருக்க முடியாது. ஐ அம் ரியலி சாரி ஆர்த்தி, என்ன மன்னிச்சிரு. ஆண்டி, நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ரெக்கார்டட் மெசேஜ ராஜேஷ் கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ அம் சோ சாரி ஆண்டி. இந்த உண்மையை நீங்க ராஜேஷ் கிட்ட இருந்து மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான். ஆனா இது எப்ப நடந்தது? எப்ப ஃபோன் பண்ண? 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10. ஆகஸ்ட் 10. ஆர்த்தி, சரிம்மா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரி ஆண்டி. 10ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்குதான் ராஜேஷ் மும்பைல இருந்து அன்னைக்குதான் திரும்பி வந்தாரு. ரொம்ப ரொம்ப கோவமா இருந்தாரு. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல, தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல, இந்த உண்மையை மறைக்காதீங்கன்னு சொன்னேன்ல. ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கல. இப்ப என்னாலயும் அதை சொல்ல முடியல. அதோட முடிவு என்னன்னு பாத்தீங்கல்ல. எல்லாம் போச்சுமா, எல்லாமே எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே அழிஞ்சிச்சு. ஆர்த்தி, எங்கப்பா போற? நான் அவரை போய் பார்த்தேன். அவர்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன். ஆர்த்தி, ராஜேஷ் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இல்லம்மா, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் யார்கிட்டயும் எதையும் சொல்லல. அது அவரோட பெருந்தன்மை. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமையும் கூட. அத்தை, மாமா, விஜய் அக்கா எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்க போறேன். அம்மா, நாம ராஜேஷ் மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கோம். இன்னைக்கு நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். நான் டைவர்ஸ் ஆனவதா விதவை இல்லன்னு சொல்ல போறேன். நீங்க பாருமா, நான் சொல்றத கேளு. நாங்க தப்பு பண்ணிட்டோங்கறத ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முடிவு இது கிடையாது. இல்லம்மா, ஏற்கனவே நான் நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டேன். இதுக்கு மேலயும் நான் ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்க விரும்பல. நான் அவரோட மௌனத்தை கழிச்சே ஆகணுமா? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சும்மா இருந்தா அதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. ஆர்த்தி, நான் சொல்றத கேளுமா. ஆர்த்தி, எங்க போனாரு இவரு? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இதை வச்சுக்க. என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஷோபா, எங்கங்க இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணது, ஏன் போனை எடுக்கல? அது வந்து நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. இங்க பாருங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஏன், என்னாச்சு? ஏதாவது அங்க பிரச்சனையா? என்ன ஷோபா, ஆர்த்தியை நீ தடுத்து இருக்க வேண்டியதானே? நான் எப்படி தடுக்கிறது? அவ உண்மையை தானே சொன்னா. இந்த பொய்ய ஆர்த்தி சொல்லல, அதனால இந்த பொறுப்பை நாம தான் ஏத்துக்கணும். நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நாம உடனே அங்க போய் ஆகணும். ஆர்த்தி எதுவும் தன்னோட வாயால. நான் உடனே வரேன். தேங்க்யூப்பா. இது பிரசாந்தோட குரலாச்சே. அப்படின்னா அவரு பிரசாந்த தான் பார்க்க போயிருக்காரா? ஷோபா, வா போ. நீங்க பிரசாந்த பாத்துட்டு வரீங்களா? உங்ககிட்ட தாங்க கேட்டுட்டு இருக்கேன். பிரசாந்த பாத்துட்டு வரீங்களா? ஆமா. மறந்து போச்சா? இதே வீட்ல தானே அவன் உயிரோட இல்லைங்கிறதுக்காக நான் காரியம் பண்ணேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஷோபா. நிறுத்துங்க. அவன் நம்ம ஆர்த்தியோட நடத்த மேல சந்தேகப்பட்டவன். அந்த குழந்தை அவனோடது இல்லைன்னு சொன்னவன். உங்க குழந்தைய நான் சுமந்துகிட்டு இருக்கேன்னு ஆர்த்தி அவன்கிட்ட சொல்லும் போது அவன் அதை மதிக்கவே இல்லை. அவனை போயா பாத்துட்டு வரீங்க? ஷோபா, நான் ஒத்துக்கிறேன். பிரசாந்த் தப்பு பண்ணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் ஷோபா. அவன் கஷ்டப்படுற இந்த நேரத்துல அப்பா கூட அவனுக்கு உதவி பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா? இல்ல, நாம அவனோட அம்மா அப்பா இல்ல. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தாங்க, அது ஆர்த்தி. ஆர்த்தி மட்டும்தான். என்னால அவன் உறவை அவ்வளவு சுலபமா அறுத்தெறிய முடியாது ஷோபா.
எனக்கும் பிரசாந்த் மேல அளவில்லாத கோபம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் அவனை எந்த நிலைமையில பார்த்தேன்னு தெரியுமா? என் மனசே உடைஞ்சு போச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்படுறாமா. அவனை அந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் இப்ப நீலா கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு மாசமா அவங்க பிரிஞ்சு தனித்தனியா தான் வாழ்றாங்க போல இருக்கு. என் பையன் அப்படியே மனசு உடைஞ்சு போயிருக்காமா. நான் சொல்றது காதுல விழுதா? இது நடக்கும் நான் எதிர்பார்த்தேங்க. என் பொண்ணோட மனச கஷ்டப்படுத்தி அவளை வேதனையில தள்ளுனா, நம்ம ஆர்த்தியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு தான் குழந்தைய கூட பார்க்காம இன்னொரு பொண்ணு கூட ஓடி போனவன் எப்படி நல்லா இருப்பான்? இந்த மாதிரி ஒரு நிலைமை அவனுக்கு எப்பவோ வந்திருக்கணுங்க. போத நிறுத்து சோபா. கண்ணெதிரில் கஷ்டப்படுற உன் பையனுக்கு நீ கை கொடுத்து உதவலனாலும் பரவாயில்ல, இப்படி கரிச்சு கொட்டாமையாவது அட்லீஸ்ட் இருக்கலாம்ல. கொஞ்சம் கூட நீ அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிற. ஒருவேளை ஆர்த்தி டிவோர்ஸ் ஆனவன்னு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜேஷும் அவர் வீட்டுல உள்ளவங்களும் அவளை ஏத்துக்கலனா எங்கம்மா போவா ஆர்த்தி? அவளுக்குன்னு துணை யாரு? அவ வாழ்க்கை என்ன ஆகிறது?